அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வேக்கன்சி விட்டுருந்தாங்க. அதோடைய நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன அப்படின்னு போன வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த போஸ்டிங்க்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் க்ரோமில் போயிட்டு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஒரு வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ இந்த போர்ட்டலில் ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே போனதும் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல், அதாவது வேலிடான ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். இது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. வேலிடு மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். உங்கள் ஓடிபி என்னன்றதை கரெக்டாக அந்த காலத்தில் ஃபில் பண்ணிக்கணும். ஓடிபியை அந்த கொடுத்துருக்க காலத்தில் போட்டதும் சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் கையில் யூஸ் பண்ணுற இப்போ வச்சுருக்கிற இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுக்கணும். எதுக்காகனா, இதுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் கையில் இருக்கிற இப்போ யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுக்கறது நல்லது. உங்கள் இமெயில் ஐடியை போட்ட பிறகு அங்கே பக்கத்தில் இருக்க வேலிடேட் இமெயில்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஓடிபி மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து ஓடிபியை ஃபில் பண்ணுன்ற காலத்தில் கரெக்டாக கொடுத்து நீங்கள் சப்மிட் ஓடிபி தரணும். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய நேம், அதாவது அப்ளிகண்ட்டோடைய நேமு. இந்த நேம் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய செகண்டரி ஸ்கூல் பாஸ் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் இருக்கணும். அடுத்தது உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம். இந்த ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துமே கரெக்டாக எதில் கொடுக்கணுமோ, எந்த இயர், எந்த மந்த்து, எந்த டேட்டு அப்படின்றத கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஜெண்டர். இந்த ஜெண்டரில் வந்து நீங்கள் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டிரான்ஸ் மேலாக டிரான்ஸ் ஃபீமேலான்னு கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா 6A அந்த இதில் வந்து இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜெண்டரை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். கம்யூனிட்டி பேஸில் வந்து வேக்கன்சி இருக்கிறதுனால நீங்கள் இதை கரெக்டாக கொடுக்கறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சர்க்கிள் இன் விச் செகண்டரி ஸ்கூல் பாஸ்டு, அதாவது நீங்கள் எந்த சர்க்கிளில் உங்களுடைய 10th முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி தமிழ்நாடாக தான் இருப்பீங்க. அதனால் தமிழ்நாடுன்னு போட்டுருங்க. அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எந்த இயரில் முடிச்சிருந்தாலும் சரி தான், நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்களோ 10th, அந்த 10th இயரை கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து என்டர் த டெக்ஸ்ட் ஷோ பிலோ அப்படின்னு இருக்கும். அதாவது பக்கத்தில் இருக்க கேப்சா, அந்த கேப்சா இருந்தால் கேப்ஸு, ஸ்மாலாக இருந்தால் ஸ்மாலு, நியூமெரிக்கலாக இருந்தால் நம்பர் போட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த சப்மிட் பட்டனை கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு பேஜ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய அதர்ஸ் டீட்டெயில், அதாவது உங்களுடைய அடுத்த டீட்டெயிலுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதார் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியா அப்படின்றத கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக இருந்தீங்க, பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா அதில் என்ன கேட்டகரி அப்படின்றதையும் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் செகண்டரி ஸ்கூல் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழ் போடுங்க. இல்லை வேறு லாங்குவேஜஸில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லாங்குவேஜஸை உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 50 KBயில் இருக்கணும். அந்த 50 KBக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் 50 KBக்குள்ளே இருந்துக்கலாம். அதை கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கிறது நல்லது.
அடுத்து வந்து உங்களுடைய சிக்னேச்சர். உங்கள் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 கேபிக்குள்ளே கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தருவாங்க. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து, அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க. நீங்கள் வந்து கண்டினியூ டு அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அதுவாகவே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் வந்து என்ன சர்க்கிளில், அதாவது உங்களுடைய சர்க்கிள் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நம்ம எல்லோரும் மோஸ்ட்லி தமிழ்நாடாக தான் இருப்போம், தமிழ்நாடு கொடுத்துருங்க. நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை கரெக்டாக எந்த காலத்தில் கொடுத்துருக்காங்களோ அதில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதாவது டெக்ஸ்ட் ஷோன் பிலோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கேப்சா நியூமெரிக்கலாக இருந்தால் நியூமெரிக்கல், கேப்ஸ் லெட்டராக இருந்தால் கேப்ஸ் லெட்ரு, ஸ்மால் லெட்டராக இருந்தால் ஸ்மால் லெட்டர் போட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கேட்பாங்க. உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது உங்களை இப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ, அதாவது இப்போ கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்கறது நல்லது. உங்களுடைய டோர் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட்டு, நீங்கள் சிட்டியா இல்லை வில்லேஜா அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்றத கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பின்கோடு, உங்களோட பின்கோடை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு வேளை உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் வேறு ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அதே தான் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் இப்போ கம்யூனிகேட் பண்ணுற அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இதில் வந்து செலக்ட் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து சிபிஎஸ்சியா இல்லை வந்து ஸ்டேட் போர்டா அப்படின்னு கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. உங்கள் இயரை முன்னாடி மென்ஷன் பண்ணதுனால நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சி, ஸ்டேட்டாக இருந்தால் ஸ்டேட், எது கொடுத்துருந்தாலும் சரி தான். அது நீங்கள் எந்த இயருக்குள்ளே ரெகுலேஷனில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் அவங்களே கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸை வச்சு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருந்துச்சா கிரேட் இருந்துச்சான்னு அதுவே ஷோ ஆகும். நீங்கள் மார்க்காக இருந்தால் மார்க் கொடுங்க, இல்லை உங்களுக்கு கிரேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிரேடு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து என்ன மார்க்கு, நீங்கள் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்கு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் எவ்வளோ, தமிழில் எவ்வளோ, ஒரு வேளை உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அந்த தேர்ட் லாங்குவேஜில் எவ்வளோ மார்க்கு, அடுத்து மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, சோசியலு, தேரி, ப்ராக்டிக்கல் எல்லாமே செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது தான். நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. இதை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு கீழே சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் வந்து சூஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அதில் வந்து நீங்கள் வந்து எந்த டிவிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னா அதில் எந்தெந்த டிவிஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எந்தெந்த டிவிஷன் இருக்குன்னு எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுடைய டிவிஷன் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற டிவிஷனை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்ததும் நீங்கள் வந்து உங்களுடைய டிவிஷனில் இருக்கிற எல்லா பிஓ ஆஃபீஸ், எஸ்ஓ ஆஃபீஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். அதில் பார்த்திங்கன்னா போஸ்டிங்குமே நீங்கள் வந்து ஏபிபிஎம்முக்கு பண்ணுறீங்களா இல்லை பிபிஎம்முக்கு பண்ணுறீங்களா அப்படின்றது ஃபுல்லாக ஷோ ஆகிடும். நீங்கள் இதை கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கரெக்டாக கொடுக்காமல் இருக்கிறது தான். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு கரெக்டாக போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆர்டர் பிரகாரம் 1 2 3ன்னு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எத்தனை பேஜ்னாலும் தரலாம், ஆனால் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஆர்டர் பிரகாரம் என்ன கொடுக்குறீங்களோ அங்கேருந்து தான் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. அடுத்து செகண்ட் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெண்டாவதாக கொடுங்க. இது போல் ஆர்டர் பிரகாரம் கொடுங்க. அதேமாரி ஒரு தடவை 1 கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த இதுக்கு 1ன்ற வந்து ப்ரிஃபரன்ஸை நீங்கள் தரக்கூடாது. நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பிரகாரம் தந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போகும், உங்களுடைய அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹோல் அப்ளிகேஷனும் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து உங்களுடைய நேமு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இன்னொரு தடவை வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 6 to 8, அதாவது ஆகஸ்ட் 6லேருந்து 8 வரையும் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இதுபோல் எஜுகேஷன் அல்லது எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.